என் செல்ல குழந்தையே, இன்று இந்த வராகி அம்மா வெற்றி களிப்பில் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, என் வாக்கினை கேட்டு முடித்த 10 நிமிடத்திற்குள்ளே உன் வாழ்க்கையில் மிக பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வரப்போகின்றது. என் குழந்தையின் மனதிற்குள் கலங்கி தவிர்த்தாய் அல்லவா? இந்த விஷயம் எங்கே கொண்டு போய் சேர்க்கின்றது? நமக்கு இதற்கான தீர்வு எங்கே கிடைக்க போகிறது என்று தானே நினைத்து மனம் வருந்தினாய் அல்லவா? அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான நல்ல பதிலை நான் கொடுக்க போகின்றேன். என் தங்கமே, எதை நோக்கி பயணித்துக் கொண்டு இருந்தாயோ அதை நோக்கி பயணித்துக் கொண்டே இரு. உன்னுடைய பயணம் தடைபட வேண்டும், உன்னுடைய வெற்றி தடைபட வேண்டும் என்று என்ற சூழ்ச்சிக்கு நீ சிக்கிக் கொள்ளாதே. அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காகவே என்ன வழி உண்டோ அந்த வழியை தேர்ந்தெடுத்து விட்டு உன்னுடைய நேர பாதையான வழியில் சென்று கொண்டே இரு. தங்கமே, மீண்டும் நீ செய்த தவறுக்குள்ளேயே தள்ளிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற செய்யும் முயற்சிக்குள் என் குழந்தை நீ சிக்கிக் கொள்ளாதே. என்ன நடந்தாலும் கவனமாக இரு. உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை, இந்த பிரச்சனை உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று தயாராக இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. யார் இருந்தால் என்ன, யார் போனால் என்ன? உன்னுடைய கஷ்டத்தை நீ தான் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். உன்னுடைய சந்தோஷத்தையும் நீயே அனுபவிக்க தொடங்கு. என் குழந்தையே, இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு நீ கட்டிய இந்த வாழ்க்கை இவர்களால் தரைமட்டமாகிவிடும் என்பதையும் புரிந்து கொண்டு என் தங்க பிள்ளை, எப்போதுமே மனதில் நல்ல சிந்தனையோடும் தெளிவான எண்ணங்களோடும் நீ இருக்க பழகிக்கொள். என்ன பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து முழுமையாக வெளிவந்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. என் குழந்தையே, எந்த நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனுடைய மாற்றங்கள் உனக்கு தெரிந்தால் போதும். அதைத்தான் என்று அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் மனதிற்குள் எந்த நேரத்தில் நமக்கான திருப்பங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கும்போது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கும். என் குழந்தை, நீ இந்த குழப்பத்தின் காரணமாகத்தான் மனிதன் மட்டுமல்லாமல் தான் வாழ்கின்ற உலகத்தையுமே சேர்த்து தவறாக புரிந்து கொள்கின்றாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, லட்சியங்களை நோக்கி நகராமல் மனிதன் அந்த இடத்தையே நோக்கி போகின்றான். அதனென்றால் அதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. தனது நிகழ்காலத்தில் இருக்கின்ற இந்த நிலைமையை மனதில் கொண்டு எதிர்காலமும் இப்படிதான் இருக்கும் என்று கற்பனையாக ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றான். என் குழந்தையே, உன்னுடைய கனவுகளை நீ தற்போதைய நிலைக்கு எப்போதுமே சேவை செய்ய அனுபவிப்பாய். ஆனால் நிச்சயமாக உன்னுடைய உயர்வு குறித்த தேவையில்லாத எந்த சிந்தனைகளும் உனக்கு ஏற்படாது. நீ வேதனைப்பட்டு சோதனைப்பட்டாலும் உனக்கு அதிலிருந்து கிடைக்கும் தீர்வு உன்னுடைய மனநிலையை பொறுத்துத்தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமே எதனால் நடந்தது, எப்படி நடந்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவிலும் எதையோ பற்றி சிந்திக்கின்ற நீ நம் வாழ்க்கையில் தேங்கி நின்று கொண்டிருக்குமோ அல்லது நம்முடைய லட்சிய பாதை பயணித்து கொண்டிருக்குமோ என்று ஒரு முறை சிந்தித்து பார்த்தாயா? அந்த இடத்தில் தவறு விழுந்தாய் என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்த்தாயா? என் தங்கமே, எந்த நேரத்தில் யார் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் என் குழந்தை, நீ உன் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். அந்த மாற்றங்கள் நீ எதிர்பாராத திருப்பங்களையும் சந்தோஷங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே.
என் தங்க பிள்ளையே, நல்ல நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு அதிகபட்ச கஷ்டங்களை கொடுக்காமல் அப்படியே பாதியிலேயே நின்று கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாம் கடந்து வர வேண்டிய உனக்கு இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கு உருவாக்கி கொடுப்பதற்காக என்பதை நீ புரிந்து கொள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு இடத்திலும் தேக்கி நிற்க தன்மையோடு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ நகர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். நடப்பதெல்லாம் உனக்கானதாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது என்பதை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நல்ல நேரத்தில் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நடக்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ, இத்தனை நாட்களும் சோதனைகளை தாங்கினாயோ, இத்தனை நாட்களும் மற்றவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை கடந்து வந்தாயோ, இனிமேலும் இந்த கஷ்டங்கள் மீண்டும் வந்துவிடும் என்று நினைக்காதே. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பிள்ளையே, உன்னுடைய மனதையும் புத்தியையும் என்னிடம் சமர்ப்பணம் செய்து என்னையே நினைத்துக்கொள். உன் தடைகள் அனைத்தையும் வெற்றி பட்டிகளாக மாறப்போகின்றது. நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். இதை பின்பற்றுவது கொஞ்சம் கொஞ்சம் கடினமானதாக கூட இருக்கலாம். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் எல்லாம் அனைத்தும் காணாமல் போய்விடும். குழந்தையே, உயிர் போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. இழந்த அனைத்தையும் திரும்ப கொண்டு வரும் ஆற்றல் தன்னம்பிக்கைக்கு மட்டும்தான் உள்ளது. நீ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து விட்டாய் என்று எனக்கு தெரியும். ஆகையால் அனைத்து துயரங்களில் இருந்தும் விடுபட்டு விடுவாய். என் பிள்ளையே, நீ விரும்பாத துன்பம் உன்னை வந்து சேரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா என்ன? நான் இருக்கும்போது நீ ஏன் அதற்காக ஏங்குகின்றாய்? நானே உனக்கு வேண்டியதை உன் கைகளில் வந்து ஒப்படைக்கின்றேன். உனது உணர்வுகளையும் எண்ணங்களும் எதை பற்றி எந்த நேரமும் சிந்தித்து கொண்டே இருக்கின்றதோ அந்த எண்ணங்கள் தான் ஈரேறும். ஆகையால் எப்போதுமே நேர்மறையான எண்ணத்தை மனதில் புதைத்து வைத்து எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஒரு விஷயத்தை எண்ணிக்கொண்டு நடக்குமா நடக்காதா என்று என் குழந்தை நீ குழம்பிக் கொண்டே இருக்காதே. அது உனக்கு நடக்க வேண்டும் என்று ஆசை இருந்தால் நடக்கும் என்றே தீர்மானித்துக்கொள். பிறகு பார், உன் தாயானவள் என் ஆசீர்வாதத்துடன் நடந்தே தீரும். நீ எண்ணியதை உன் தாயானவள் உன் கைகளில் வந்து சேர்க்க போகின்றேன். அப்போது பதற்றம் அடைந்து கொண்டே இருக்காதே. உன் எண்ணத்தில் நீ துல்லியமாக இரு. நீ கண்ணிமைக்கும் நேரத்தில் அதை வந்து சேர்க்கின்றேன். நல்லதே நடக்கும். ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.